பெரியாரை ஆதாரமற்ற தரவுகளை கொச்சைப்படுத்துகிற போது பார்த்து கொண்டிருக்க முடியாது. அது அப்பனுக்கு அப்பன் கொம்பனுக்கு கொம்பன் யார் செய்தாலும் இயக்க ரீதியாக முட்டுக்கு எதிர்முட்டு தான் அந்த வேலையை நாங்கள் செய்வோம். அந்த வேலையை தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஊடக நண்பர்களிடம் சொல்லிக்கொள்ள ஒன்று தான், தமிழ் தேசியம் என்கிற உணர்வு பிறப்பதற்கு காரணம் இந்தியாவில் 1938 முன்பு தமிழ்நாடு தமிழருக்கு என்று தந்தை பெரியார் அறிவிக்கும் வரை தமிழ் தேசியம் என்கிற வார்த்தையை யாரும் பயன்படுத்தவில்லை. ஒரு மரியாதைக்குரிய ஐயா அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழர் என்று எழுதினாரே ஒழிய தனிநாடு குறித்தோ தமிழருக்கு நிலம் என்றோ அவர் பேசவில்லை. அதற்கு மாறாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இடஒதுக்கீடுக்கு முதல் குரலை இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் ஒரு மரியாதைக்குரிய அயோத்திதாஸ் அவர்களும் தொடங்கிய போது கூட தேசியம் என்கிற உணர்வு பிறக்கவில்லை, தமிழ் தேசிய உணர்வு. அதை தமிழ்நாட்டுக்குள் தமிழ்நாடு தமிழர் என்று சென்னை மாகாணத்துக்குள் வைத்தவர் தந்தை பெரியார் என்கிற பெருநெருப்பு தான். அதற்கு பிறகுதான் இந்தியா தேசியத்தில் இந்தியாவில் பல்வேறு மொழிகள் இருக்கிறது, அதில் ஹிந்தியும் சமஸ்கிருதமும் எங்களை ஆளக்கூடாது ஒடுக்கக்கூடாது என்று தமிழ்நாடு தமிழருக்கு என்ற கருத்தியல் விதைத்தார். அதைத்தான் ஒரு மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிற்காலத்தில் அடைந்தால் திராவிட நாடு என்கிற கருத்தியலில் இந்திய அரசியமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட போது இந்திய அரசியல் சட்டத்திற்குள் திராவிடர்களுக்கு உரிமை வேண்டும் என்று அந்த கோட்பாடை வைத்தார். நாடு பிரிவினை சட்டம் வந்தபோது நாடு இருந்தால்தான் நாம் உரிமை கேட்க முடியும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எங்களுடைய ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சியாக கொண்டு வந்தார். பெருமரியாதைக்குரிய சி. ஆதித்தனார் போன்றவர்களும் பெருஞ்சித்தனார் போன்றவர்களும் தந்தை பெரியாரோடு கருத்து முரண்பாடு கொண்டவர்களை ஒழிய தனி மனித வெறுப்பையோ கொண்டவர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் சி. ஆதித்தனார் அவர்கள் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். தமிழ் தேசியம் பேசிய அத்தனை தலைவர்களும் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி மீது தமிழ் உரிமை மீது பேசிய அத்தனை பேரும் பாவேந்தர் பாரதிதாசன் தொடங்கி வைத்த பெருநெருப்பு வரை இன்றிருக்கிற வரை அத்தனை தலைவர்களும் தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள்.